Hi friends, welcome to my channel. Today classல என்ன பார்க்க போறோம்னா சோட்டி ஸ்டிட்ச் பத்தி பார்க்க போறோம். சோட்டி ஸ்டிட்ச் வந்து இந்த மாதிரி தான் போடணும். எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு லாங்கா ஒரு செயின் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லாங்கா ஒரு செயின் எடுத்து ஒரு குட்டியா ஒரு லாக் போடணும். குட்டியா ஒரு லாக் போட்ட அப்புறம் அத மேலே வந்து ரைட் சைடு கொண்டு போணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஏற்கனவே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்ட அந்த அதுக்கு ரைட் சைடு அதே ஹைட்டில் ஒரு செயின் எடுத்து அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் போடணும். குட்டியாக ஒரு குட்டி செயின் எடுக்கணும். எடுத்து அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டு வரும்போது ஏற்கனவே நம்ம போட்ட செயினுக்கு கொஞ்சம் கீழே வந்து இந்த லாங்கா செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் போடணும். குட்டியாக ஒரு செயின் போட்ட அப்புறம் அதை அப்படி இப்போ ரைட் சைடு நம்ம போட்டோம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு கொண்டு போய் அதே லென்த்தில் ஒரு செயின் போடணும். லாங்காக ஒரு செயின் போட்டு அடுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் போடணும். குட்டியாக ஒரு செயின் போட்டு அதை நேராக கீழே அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரணும். கொண்டு வந்து லாஸ்ட்டு போட்ட செயினுக்கு கீழே தான் நம்ம அடுத்து வந்து போடணும். இப்படி அந்த சைடு ரைட் சைடு 2 செயின் ஸ்டிச்சும் லெஃப்ட் சைடு 2 செயின் ஸ்டிச்சும் போடணும். ரைட் சைடு கொண்டு போய் ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் அடுத்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் அது கீழே அப்படியே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு அடுத்து ஒரு சின்ன ஸ்டிச்சு அப்புறம் லெஃப்ட் சைடு கொண்டு போய் ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச். இனிமேல் ரைட் சைடில் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படி இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு செயின் எடுக்கணும். ஒரு செயின் எடுத்து அப்புறம் ஒரு குட்டி செயின் எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரணும். இதுதான் சோட்டி ஸ்டிச்சு. கீழே அப்படி கொண்டு வந்து மறுபடியும் மேலே ரைட் சைடு கொண்டு போகணும். ரைட் சைடு கொண்டு போகும்போது கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். இந்த கிராஸாக ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம ஒரு லைன் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டோம்ல அதுக்கு கீழே கொண்டு வந்து மறுபடியும் அது எல்லா ஸ்டிச்சும் கவர் ஆகுற மாதிரி ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு செயின் எடுத்து அப்புறம் ஒரு குட்டி செயின் எடுத்து அதை அப்படி கீழே கொண்டு வரணும். இதே மாதிரி தான் ரைட் சைடு மேலே கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அந்த ஏற்கனவே போட்ட அந்த இதிலேருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் எல்லா செயின் ஸ்டிச்சும் எல்லா லைன்ஸும் கவர் ஆகுற மாதிரி ஒரு செயின் போட்டு அடுத்து ஒரு குட்டி செயின் போடணும். அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து ரைட் சைடு நம்ம 2 ஸ்டிச்சும் லெஃப்ட் சைடு 2 ஸ்டிச்சும் நம்ம போட்டுட்டு வந்தோம். போட்டுட்டு நம்ம கவர் பண்ணணும். ஆனால் கீழே நம்ம போக போக லென்த்து வந்து சின்னதாகிட்டே வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம அதை வந்து நாட் போடாமலே எக்ஸ்ட்ரா ரைட் சைடு 2 செயின் ஸ்டிச்சும் லெஃப்ட் சைடு 2 செயின் ஸ்டிச்சும் போட்டு மறுபடியும் அந்த எல்லா ஸ்டிச்சும் கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு போட்டாச்சு. அப்புறம் ரைட் சைடு போட்டு ஒரு குட்டி செயின் போடணும். குட்டி செயின் போட்டு
அது அப்படியே கவர் ஆகுற மாதிரி எல்லா செயின் ஸ்டிச்சும் கவர் ஆகுற மாதிரி நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கம்மியாகும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வரணும். செயின் ஸ்டிச் ரைட் சைடு இப்போ 2 செயின் ஸ்டிச் போட்டோம்னா லெஃப்ட் சைடு 2, இல்லாட்டி ரைட் சைடு 1 போட்டோம்னா லெஃப்ட் சைடு 1 போடணும். அப்படி மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வரணும். அப்புறம் நெக்லைனில் எப்படி சோட்டி ஸ்டிச் போடலாங்கிறத பார்க்கலாம். நெக்லைனில் இது வந்து பார்டருக்கு வந்து சோட்டி ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும். பார்டர் வந்து நெக்லைனில் அடுத்து ஸ்லீவில் பார்டராக யூஸ் பண்ணலாம். அந்த கரு வரும்போது அந்த லைன்லேயே கீழே போகும்போது அந்த லைன்லேயே போட்டால் தான் அந்த வளைவு வரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.